வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்னைக்கு ஒரு 3 சார்ஜர் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அந்த 3 சார்ஜரில் 2 சார்ஜர் போட்டாச்சு. இதுதான் அந்த லாஸ்ட்டு சார்ஜரு. இது ஃபுல்லாக எடுத்து போகலான்னு பார்த்தேன். ஆனால் இது சின்ன பால்ட்டு தான். இது வந்து ரொம்ப பெரிய பால்ட்டுலாம் இல்லை. அதனால் நான் சின்ன பால்ட்டுக்குனால அது ஃபுல்லாக எடுக்கலை. நான் எப்போவும் ஒரு முக்கால்வாசி எடுத்து போடுவேன். இந்த டைம் வந்து முக்கால்வாசி எடுக்கவே இல்லை. சும்மா ஏன்னா சின்ன பால்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வயர் மட்டும் தான் பால்ட்டு போட்டு சுத்தமாகவே நம்மளுக்கு மெயின் லைட்டே ஆன் ஆகலை. அப்புறம் பார்த்தேன் வயர் தான் பால்ட்டு. நம்மள்கிட்ட வேறு இந்த வயர் இதே குவாலிட்டி உள்ள வயர், புது வயர் இல்லை. அதனால் வேறு சார்ஜரு கண்டமான சார்ஜர் இருந்துச்சு, அதில் இருந்த வயர் எடுத்து நான் போட்டிருக்கேன் இப்போ இதில். ஆமாம், அதே போல் இது என்னென்னா, இது வந்து சப்பட்டை பின்னுக்குள்ளது சார்ஜ் வந்து இது வேறு வண்டிக்குள்ளது, வேறு டைப்புக்குள்ளது. பின் வந்து வேறு டைப்புக்குள்ளது. நம்ம வண்டி உருண்டை பின்னு, அதனால் இந்த பின் எடுத்து மேலே சால்ட்ரிங் வச்சுருக்கேன். சால்ட்ரிங் வச்சு இந்த பின்னு நம்ம வண்டிக்குள்ளது. சால்ட்ரிங் வேறு எதாவது அதுக்காண்டி வச்சுருக்கேன் நான். இப்போ எடுத்து போட்டு பார்ப்போம். மெயின் லைட்டு போட்டு நம்ம ஆனாச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியில் கொடுத்து பார்க்கலாம். வண்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம் உங்களுக்காண்டி. வண்டி எடுத்து அப்படியே போட்டு பார்த்துருவோம். சுருவியாச்சு. ஏன்னா இது வேறு வண்டிக்குள்ளது ஃபேனு சும்மா தான் இருக்குது. ஸ்க்ரூ வந்து வெளியில் போட்டிருக்காங்க. ஃபேன் அதிலே அட்டாச் எல்லாமே சும்மா தான் வச்சுருக்காங்க. சார்ஜ் போட்டு பார்ப்போம். சரிங்களா, வண்டி எடுத்து வந்து வச்சுருக்கேன். இந்த போட போகிறேன். போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆயிடுச்சு. இது என்னென்னா, அன்றைக்கி வந்து 3 சார்ஜர் வந்திருக்கிறதா சொல்லி ஏற்கனவே சொல்லி காட்டியிருந்தேன் நான் வீடியோலேயே. இது வந்து அந்த லாஸ்ட்டு சார்ஜரு. ஏற்கனவே 2 சார்ஜ் நான் போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃபேனும் ஓடிக்கிட்டே இருக்குது. 3வது லைட்டு ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போ 75% நம்மளுக்கு சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இது வந்து சின்ன பால்ட்டு மட்டும் தான், இந்த வயர் மட்டும் தான் பால்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் டேரெக்டாக சும்மா வயரை மட்டும் பழைய வேற எடுத்து போட்டுவிட்டு பார்த்தா ஒர்க் ஆகுது. அப்படியே எடுத்து வச்சாச்சு. அப்போ அன்றைக்கி ஒரு வண்டி 2வது சார்ஜர் வந்து என்னென்னா, நான் 48 வோல்ட்டுக்குள்ளே சார்ஜ் சொல்லியிருந்தேன். அது கஸ்டமர் வண்டியை கொண்டு வர சொல்லி அவங்க வண்டியில் போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். வண்டியை கொண்டு வர சொல்லியே பார்த்தேன். ஏன்னா அதை நம்ம இதில் போட முடியாதனால. இப்போ இது ஒர்க் ஆகுது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, கரெக்டாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஃபேனில் பக்கத்துலேயே பாருங்கள், ஃபேன் வந்து ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்குது. சார்ஜரும் ஆம்பியரு சார்ஜர் தான். நம்மளை கம்பெனி வச்சுருக்கதான், நம்ம கம்பெனி வண்டி பைக்கும் ஆம்பியர் தான். ஆம்பியர் பைக்கு தான் நம்மளும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பைக் வாங்கி வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. 4 வருஷமாக நம்ம தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வண்டியை ஒரு ஆளாக ஓட்டுறதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்கல. நல்லா மைலேஜ் இது 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டி வந்து. அதனால் நம்ம தான் எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங் போட்டதெல்லாம். ஓகே, சார்ஜர் இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கடையும் பாருங்கள். நம்ம கடையை நீங்கள் பார்த்ததுலே நினைக்கிறேன். இதான் நான். ஓகே, இதான் நம்ம கடை. அப்படியே கடையும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரேடியோ ஐட்டம், பைக்கு உள்ளது, ஃபேன் ஐட்டம், வண்டிக்குள்ளே கண்ணாடி, ஆயிலு, எல்லா ஐட்டமே நான் வச்சுருக்கோம். கோயிலுக்கு போடுற ஆம்பு, பைப் அண்ட் ஒன்று ஆம்பு, ஆயில் ஐட்டம், ஸ்பீக்கரு, பாக்ஸு, சப்பு அனைத்துமே வச்சுருக்கோம். அது நம்ம வச்சுருக்க கேமரா. ஓகே, இதுதான் நம்ம உட்காந்து வேலை பார்க்குற இடம். இதெல்லாம் வந்து நம்ம செல்ஃபோனுக்குள்ளே ஜாமனுக்குள்ளது. நம்ம கடை எங்கே இருக்குன்னா பைபாஸில் இருக்குது. திருச்சி டு மதுரை பைபாஸில் நம்ம கடை இருக்குது. சார்ஜில் அப்படியே பார்ப்போம் ஏறுதான்ட்டு. ஓகே, 75% தான் ஏறிக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.